வளமுடன். இன்றைய நாள் 31/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:03, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை, திதி இன்று அதிகாலை 5:17 வரை, நவமி பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று மாலை 3:03 வரை, அவிட்டம் பின்பு சதயம், யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:03 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். மேஷராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் ஆதரவான நிலை ஏற்படும். பிரச்சனைகள் தீரும். எதிலும் நிம்மதியான நிலை அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி வளமான நாள். கிருத்திகை நட்புகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேகநலனில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரோகிணி பிரச்சனைகள் தீரும். மிருகசிரேஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எதிலும் நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் அனுபவங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் கூடும். லாபங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரேஷம் நிதானம் தேவை. திருவாதிரை யோசித்து செயல்படவும். புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடகராசி நேயர்களை, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வயதானவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படுவோம். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் அலைச்சல்கள் கூடும். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். சுப செய்திகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் அதிகமாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள். பூரம் வளர்ச்சிகள் கூடும். உத்திர மகிழ்ச்சிகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மேன்மையான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சந்தோஷங்கள் அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் லாபங்கள் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நட்புகள் கிடைக்கும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வருமானம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பெரிய மனிதர்களே நட்புகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி பேச்சுக்களில் நிதானம் தேவை. விசாகம் கௌரவங்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நெருக்கம் ஏற்படும். அனுஷம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை நிதானம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய விஷயங்களை செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். அலுவலகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
மூலம் ஆதரவுகள் கூடும். பூராடம் லாபம் ஏற்படும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கூடும். வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். முன்னேற்றமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். சந்தர்ப்பங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் வருமானம் கூடும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். தொழிலின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நெருக்கம் ஏற்படும். சதயம் அனுபவங்கள் அதிகமாகும். பூரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.